கடகராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்ல விரும்புகிறோம். ஸோ கடகராசி என்பவர்களாக இருக்கீங்க அப்படின்னா சில முக்கியமான தகவல்களை நான் முன்னாடி சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்களோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ தான் நீங்கள் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடந்த சில வருடங்களாக தொழிலில் முடக்கமாக இருந்திருப்பீங்க. அதே மாதிரி சில இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. சில இடங்களில் பண ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சில தோழமைகளையோ அல்லது உறவுகளையோ நீங்கள் வந்து இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை வீட்டில் யாராவது இதாகிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு சின்ன கஷ்டங்கள் மூலமாக நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்னால உங்களோட லைஃப்பில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதற்கான தீர்வுகள் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது. நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்கான தீர்வுகளும் இனி வரக்கூடிய காலங்கள் வரப்போகுது. அதை பற்றி ப்ரீஃபாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த கடகராசிக்காரர்கள் என்ன தான் ஜோதிடம் பார்த்தாலும் அதை பெருசாக மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. மைண்டில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்படிப்பா சரி பண்ணுறது அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும். ஆனால் ஜோதிடத்தின் மேலே 100% நம்பிக்கை வராது. சார் 100% நம்பிக்கை இருந்துச்சு சார், ஆனால் சொல்கிற மாதிரிலாம் நடக்கிறதில்ல அப்படிங்கிறவங்களுக்கு தனிப்படையான ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா கடகராசியில் இருக்கிற 100% பேருக்கும், அதாவது இப்போ இந்தியாவில் கடகராசியில் ஒரு 7-8 கோடி பேர் இருப்பான். 7-8 கோடி பேருக்கு இந்த வீடியோ செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் தனிப்படையான ஜாதகம்னா அப்புறம் எதுக்கு இருக்குது? நட்சத்திரங்கள் இருக்குது, அதே மாதிரி தசாபுத்தி இருக்குது. இப்போ நான் சொல்கிற 7 கோடி பேருக்கும் சரியில்லையே, அப்புறம் ஏப்பா நீ வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் அது 7 கோடி பேரில் பிரித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். இப்போ 10 விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு 3 விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். மீதி 7 விஷயம் ஏன் சார் செட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மீதி இருக்கிற கடகராசிக்கு செட் ஆகும். காரணம் என்னென்னா குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வந்து அதோட செட் ஆகிருக்கும். அதனால் சொல்கிறேன். சரி, இப்போ தசாபுத்தியெல்லாம் சொல்கிறீங்க, தனிப்படையான தசாபுத்தி எல்லாமே இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. சென்ற காலங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இழந்த விஷயங்கள், அதாவது பணத்தை விஷயத்தில் கொடுத்து லாக்கானீங்களோ, இல்லை ஏமாந்துருக்கீங்களோ, இல்லை சில உறவுகளால் நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கீங்களோ, மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, அதாவது உடல் ரீதியான சில விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ உடல் ரீதியான விஷயங்கள்னால கவலையில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதே மாதிரி ஒரு மாற்றத்திற்கான ஒரு நேரம் உங்களுக்கு, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். அதனால் தனிப்படையான ஜோதிடமும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுடைய தசாபுத்தி என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் உடனே சொல்லலாம். இவர் வந்து ஒரு பிரபல ஜோதிடர். நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் அதே மாதிரி நடிகர் நடிகைகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். 400-500க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான். இவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்காதவங்களே கிடையாது. அந்தளவுக்கு பெரிய பெரிய ஜோதிடர்களாக இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து கேட்டு உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்லி உங்களுக்கு என்ன இஷ்யூவோ அதை எல்லாமே சொல்லி அதுக்கான தீர்வுகளை தேர்ந்தெடுத்து செஞ்சுக்கோங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் உங்களோட லைஃப்பில் தெரியுது அப்படின்னா கட்டாயம் ஜோதிடம் பார்த்துருங்க. அது தகுந்தாற் போல் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் லைஃப் வந்து கரெக்டாக மூவ் ஆக முடியும். ஸோ நிறைய பேர் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்காது. இவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி பாருங்கள், உங்கள் ஜோதிடத்து மேலே கண்டிப்பாக நம்பிக்கை வந்துடும். என்ன இவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அதனால் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கட்டாயம் ஃபோன் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சரி சார், இப்போ இந்த கடகராசியோட முக்கியமான மேட்டரை பார்த்தலாம். இந்த கடகராசிக்கு கடந்த காலங்களில் நடந்த சில விஷயங்கள்னால மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சார் கடந்த காலங்கள் அப்படின்னா ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு வருடம் ஒரு 8 மாதமாக வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்கள் அதே மாதிரி பொற்காலங்களாக தான் அமையும். சார் இல்லை சார் 50% பேருக்கு தான் அப்படி இருக்குது என்னமோ தெரியல. மீதி 50% பேருக்குலாம் ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. பணம் வரவே இல்லை சார். குரு பயிற்சி வரும்னாங்க, 2024 பிறந்தா நல்லா இருக்குன்னாங்க, சித்திரை பிறந்தா நல்லா இருக்குன்னாங்க, ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் தெரியல சார் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் இன்வால்வ் பண்ணி சொல்கிறேன். மறக்காமல் அதையும் செஞ்சுருங்க. இந்த ராசிக்காரர்கள் முக்கியமாக, அதாவது இந்த ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் முக்கியமாக வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வணங்கணும். அதே மாதிரி பரிவார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காளி கோவில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, காளி கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வரக்கூடிய தெய்வங்களை மறக்காமல் வணங்குங்க. அதில் வந்து தட்சிணாமூர்த்தி வணங்குங்கன்னா தடைகள் இருந்துச்சு அப்படின்னா விலகும். அதே மாதிரி உங்களுக்கு காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு கட்டாயம் தேவை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடகராசிக்காரர்கள் மற்றவர்கள் நம்பாதவர்கள். அதிகமாக நட்பு வட்டாரத்துக்கு நிறைய பழகுவாங்க, நிறைய நட்புலாம் இருக்கும். ஆனால் எந்த நட்பையும் நம்ப மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிறைய நட்புகளோ இல்லை உறவுகளோ ஏமாற்றிருப்பாங்க. வீடுகள்லேயே இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்படி பல்ல கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் நிலைமையில் இருப்பீங்க. சார் வேறு வழியே இல்லாமல் எங்கிட்ட பேசியிருக்கேன் சார், சார் வழியே இல்லாமல் வந்து எங்கிட்ட தொடர்பில் இருக்கும் சார், சார் வழியே இல்லாமல் எங்கிட்ட நண்பனாக இருக்கும் சார். அந்த மாதிரி ஒரு சிக்கட்டான சூழ்நிலை தான் இருப்பீங்க. கடன் கொடுத்து நிறைய இடத்துல மாட்டியிருப்பீங்க. பண விஷயங்களில் நிறைய பேர் நம்பி ஏமாந்துருப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பொற்காலங்களாக அமைய போகிறது. ஆனால் நீங்கள் பழைய மாதிரி தான் உங்களோட மைண்டு இருக்கும். உங்கள் மைண்டு வந்து மாற்ற முடியாது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 50% பேருக்கு மிகப்பெரிய ஒரு உடல் ரீதியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஒரு மைண்டு கொலாப்ஸு,
இல்லைனா ஏதோ ஒரு வகையில் வந்து மன உளைச்சல் ஆகிருக்கும், இல்லை ஏதாவது வாகனங்கள்னால ஏதாவது இதாகிருக்கும், இல்லை உங்களோட வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அது மாதிரிலாம் சின்ன சின்னதாக இருந்திருக்கும். பெரிய உயிரிழப்புலாம் இருந்திருக்காது, சின்ன சின்ன விஷயங்களாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைய போகுது. ஏன்னா அந்த தடையை தாண்டிட்டீங்க, ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை நீங்கள் தாண்டிட்டீங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் மூவ் பண்ணலாம். இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கால வைக்கணும் இந்த கடகராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வழிகளில் இவங்களுக்கு வந்து நிறைய பேரோட தொடர்புகள் இருக்கும். காரணம் என்ன, நட்பு வட்டாரங்கள் அதிகம். ஆனால் எந்த நட்பு கூடயுமே வந்து இவங்க அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகிக்க மாட்டாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு புதிய வரவுகள் மூலமாக, அதாவது தொழில் ரீதியாகவோ, இல்லை இடமாற்றங்கள் ரீதியாகவோ, இல்லை ஏதாவது குழந்தைகள் பிறந்தது மூலமாகவோ, இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய வருமானம் வந்ததன் மூலமாகவோ, இல்லை புதுசாக தொழில் தொடங்கியது மூலமாகவோ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஒரு ஜர்க்கு இருக்க தான் செய்யும். அதாவது இது எப்படி சார் ஃபுல்ஃபில் பண்ணுறது, இதை நம்பி இறங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறது கொஞ்சம் ஜர்க்கு இருக்கிற மாதிரி தான் தெரியும். இடமாற்றத்தின் மூலமாக சில கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், மற்றபடி சரியாயிடும். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து அது வேண்டாம் அப்படின்லாம் விலகக்கூடிய நேரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதெல்லாம் உங்களை மைண்ட் டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு ராகு கேது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் கொஞ்சம் சரி பண்ணுங்கள். ஏதாவது புத்து கோவில்களோ அல்லது ஏதாவது கோவில்களில் நாக சிற்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் கிரகத்தின் பால் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா வணங்க தான் முடியுமே தவிர அதை டோட்டலாக சரி பண்ண முடியாது. மன்னிச்சுக்கா, ஏதாவது பண்ணி எங்களை காப்பாற்றி விட்டுரு, எந்த பிரச்சனையும் வராமல் எங்களை பார்த்துக்கா அப்படின்னு தான் கும்பிடணும். அப்படி கும்பிட்டோம்னா ஒரு 100% ஒரு 99% சரியாக வாய்ப்பு இருக்குது. அந்த 1% வந்து அந்த பயம் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து நவக வழிபாடு, அதே மாதிரி நாக சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. முடிஞ்சால் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய கஷ்டங்கள் நீங்கும். அதே மாதிரி மற்றவங்கள எந்த ஒரு வகையிலையும் குறை சொல்லாதீங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் போய் நிற்காதீங்க. யாருக்காவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல போய் நிற்காதீங்க. உங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களே உங்களை ஒரு மிகப்பெரிய இதில் மாட்டி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கான நேரம் அது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. உங்களோட உறவினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மூலமாகவும், அதாவது ரொம்ப நெருங்கிய உறவினர் இல்லை தூரத்தில் உறவினர், ஏதோ ஒரு உறவினருக்கு நீங்கள் சொத்து ரீதியாகவோ பண ரீதியாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் உதவிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம். ஏற்கனவே உதவிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ அதோட நிலைமை என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சமீப காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணியிருப்பீங்க, அதாவது ஒரு மருத்துவ விஷயங்களுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய இதாக போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இறைவனை வணங்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் இனி உடல் வாகுகளையோ மனவாகுகளையோ கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை சார் அப்படி ஒன்றும் இது பண்ணல அப்படின்னா ஒரு 1000 ரூபா 500 ரூபா ஏதாவது ஒரு குழந்தைங்களோ இல்லை யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாத இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு கொடுத்து உதவுங்க. அதன் மூலமாக அந்த கஷ்டங்கள் நீங்கும், நல்லது நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் இனி வரக்கூடிய காலங்கள் தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய காலங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் பட்டுட்டீங்க, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பட்டு திருந்திட்டீங்க. கடந்த காலத்துக்கு முன்னாடி காலம் உங்களுக்கு சூப்பராகவே இருந்தது. அதற்கு பிறகு வந்தது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு கொலாப்ஸு ஒரு இதெல்லாம் இருந்தது. அதற்கு பிறகு இப்போ ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தீங்க. இனிமேல் வந்து அது வந்து விமோச்சனமாக வந்துட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களை வந்து ரொம்பவே இறுக்கி புழிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வந்துட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் இறைவனை வணங்கிட்டு யாருக்காவது அன்னதானம் கொடுக்குறது, யாராவது உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு ஏதோ ஒரு 100 ரூபா 200 ரூபா உங்களால் முடிஞ்சது கொடுத்து எங்களோட மருத்துவ உதவிக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். பாம்பு அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு பூஜை பண்ணி, இல்லை நாகசிற்பம் இருக்கிற இடத்துக்கு பூஜை பண்ணி இறைவனை வணங்குங்க, விநாயகரை வணங்குங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து தடைகள் ஏதாவது பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு இருக்குது. தட்சிணாமூர்த்தி கொண்டக்கடலில் வந்து வியாழக்கிழமை வந்து வச்சு வழிபட்டுட்டு தட்சிணாமூர்த்தி வணங்குங்க. அதே மாதிரி நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள், உங்களோட கோவில் வந்து உங்களோட ஊரில் கோவில் இருக்குது அப்படின்னா சுற்றி பாருங்கள். எங்கே வந்து நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த இடத்துல பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி போடுங்க. அது ரொம்பவே நல்லது. நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் எப்போவுமே வந்து வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய யோகம் கொண்டவர். ஏன்னா அவர் வந்து சுறுசுறுப்பில் அதிகமாக இருக்கிறவர். நீங்கள் மதுரையில் இருக்கீங்க இல்லை மதுரைக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் மீனாட்சியை போய் பாருங்கள். உங்களுடைய சுறுசுறுப்பை வந்து அதிகப்படுத்தும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மந்த நிலையும் மனக்குழப்பமும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ தேவை சுறுசுறுப்பு. அந்த சுறுசுறுப்பு வந்து மீனாட்சி அம்மன் வந்து கட்டாயம் தருவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பரபரப்பாக இருக்கும், படப்படப்படன்னு எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த சாமியோட சக்தியே அதுதான். ஸோ அதனால் மீனாட்சி கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. எல்லாம் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், எல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், எல்லாம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த 4 விஷயத்தில் நீங்கள் எது பண்ணாலும் ஓகே தான். அது 4மே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் தரும். சார் இத்தனை ஆப்ஷன் தர, நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா கூட போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கோயிலெலாம் போக முடியல அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மீனாட்சி அம்மனே போற்றி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஒரு 3 டைம் டைப் பண்ணுங்கள். இல்லையா
ஓம் முருகனே துணை, ஓம் முருகனே துணை, ஓம் முருகனே துணை அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அதுவும் உங்களால் பண்ண முடியலையா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா விநாயகர் வழிபாடு, நார்மலாக உங்களுக்கு நாகசிற்பங்கள்லாம் போய் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போய் முடிஞ்சால் உங்கள் வீடு பக்கத்துலேயே கண்டிப்பாக ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், ஒரு தெரு முக்குலையாவது இருக்கும், அங்கே போய் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் உட்காந்து நார்மலாக இறை வழிபாடு பண்ணுங்கள். டெய்லி காலையில் சூரிய வழிபாடு பண்ணுங்கள். இதே போதுமானது. சரி என்ன சார் இத்தனை சாமி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் எதை கும்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. ஸோ இதுக்கு தான் இத்தனை சாமி சொல்கிறோம். அதனால் நீங்கள் குழம்பிக்க தேவையில்லை. நீங்கள் வேணும் அப்படின்னா வீடியோ இன்னொரு டைம் கூட பாருங்கள். நன்மையே நடக்கும். கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.